எனக்கு கல்யாணம் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது. ஸோ 2 இயர்ஸில் இப்போ தான் நாங்கள் தனி குடித்தனம் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ஆகும்னு நினைக்கிறேன். எங்கள் மாமியார் எங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஸோ பார்க்க வரும்போது என்னென்ன எங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போமா? எலுமிச்சம்பழ பழம் காட்டில் விளைஞ்சது. அப்புறம் வந்து பாப்பாவுக்கு சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ், அப்புறம் வந்து இடிச்ச புளி. எனக்கு என்னமோ இங்கே திண்டுக்கல் வந்ததுலேருந்து அவ்வளோவா இங்கே இருக்க சிக்கன் பொடி அந்த அளவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ சிக்கன் பொடி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதுவும் அந்த நவீன் சிக்கன் பொடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து தேங்காய், ரேஷனில் கொடுக்குற ஜீனி, அப்புறம் எண்ணெய். அவங்க வந்து அவ்வளோவா ரேஷன் கடையில் யூஸ் பண்ணுற அந்த எண்ணெய் கொடுக்குற எண்ணெயை வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் வந்து ஏதாச்சும் இந்த அப்பளம் பொரிக்க இந்த மாதிரி சம்திங் எதுக்காச்சும் நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அப்புறம் வந்து மாவு, தோசை மாவு அரைக்கிறதுக்கு இங்கே வந்து ரேஷன் அரிசி அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குது. பக்கத்தில் எங்கள் ரிலேட்டிவ் இருந்தனால அவங்க வீட்டில் இருந்து கொஞ்சோண்டு வாங்கிக்கிட்டோம், ஒரு 4 படி. ஸோ அது பத்தாதில்ல எங்களுக்கு. அதனால வரும்போது நான் கொஞ்சோண்டு ரேஷன் அரிசி எடுத்துகிட்டு வாங்க, ஒரு 5 படி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதுவும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க.